ஹாய், என் பேர் வனிதா. நான் மாடி வீட்டு தோட்டம் வச்சுருக்கேன். இப்போதைக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஐடியா வரும். அப்போ தான் வாங்க உள்ள போகலாம். இதெல்லாம் என்ன செடி ஒன்றுன்னா சொல்லிட்டு வாங்க. இது வந்து செரி பழம் மேம். ஓ, செரி பழம் இது. ஓகே. இது வந்து சுண்டைக்காய், சாரி கத்திரிக்காய். கத்திரிக்காய் இதை எடுத்து பாருங்கள். காமிங்க. கத்திரிக்காய் செடி. இது ப்ளூ கத்திரிக்காய். இது வந்து ஆல்வெளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஆல்வெளி கிழங்கு இது. இதா? ஓ, ஆல்வெளி கிழங்கு. ஓகே. இது வந்து சேமக்கிழங்கு. 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 இங்கே பாருங்க, உள்ள கிழங்கு இருக்கு பாருங்க. உள்ள கிழங்கு இருக்கா? ஓ ஆமாம், கரெக்டு. இது இருக்கே. சேமக்கிழங்கு. இது வந்து பச்சை மிளகா. ஓகே. பச்சை மிளகா இருக்கா? இதில் இல்லை, வேறு அறுவடை பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. வேறு செடியில் இருக்கு. இது வந்து மூக்குத்தியாங்கீரை. இது சுகருக்கு வந்து ரொம்ப நல்லது சொல்கிறாங்க. இது காமிங்க. இதுதான் என்ன மூக்குத்தியாங்கீரை. ஓகே. சுகருக்கு ரொம்ப சுகருக்கு நல்லது. இதுவும் சேமக்கிழங்கு. இது வேறு விதமான சேமக்கிழங்கு. இது வந்து லிச்சி. 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 இந்த கல்யாணத்துலலாம் ஸ்வீட் ஒன்று இருக்கும் எப்பவுமே, லிச்சி ஃப்ரூட். அந்த செடி தான் மேம் இது. ஓ, அதே மாதிரி இது கத்திரிக்காய். இது வந்து சீத்தாப்பழம். சீத்தாப்பழம். இது ஆக்சுவலாக மரம் இல்லை. ஆமாம், மரம். அதை நீங்கள் வச்சுருக்கீங்க? இல்லை, காய்ச்சிருக்கு. ஒரு 10 காய்க்கு காய்ச்சிருக்கு. ஓ, ஓகே. மண்ணில் வச்சா நிறைய காய்க்கும். இதில் வந்து கம்மியாக காய்க்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அது கறிவேப்பிலை. கருவேப்பிலை. ஆமாம், கருவேப்பிலை. ஒரு 10 வருஷமாக இருக்குது இந்த மரம். கருவேப்பிலை. கருவேப்பிலை. அதுக்கப்புறம் இதுவும் கிழங்கு. அதுவா? இது கிழங்கு மேம். ஓகே. இது கிழங்கு. இதுவும் பச்சை மிளகா. அதை இருக்கு பாருங்க, பச்சை மிளகா. இதை இருக்கு பாருங்க, பச்சை மிளகா. கரெக்டா? இது ரோஸ் வச்சுருக்கேன். ஒரு 4 விதமான ரோஸ் வச்சுருக்கேன். பூ நேற்று தான் அறுத்தேன். நீங்கள் வருவீங்கன்னு தெரியாது. அதான் இவங்க அறுவடை பண்ணிட்டாங்க. நான் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணும். இது வந்து மஞ்சள் கசலாங்கண்ணி. மஞ்சள் கரிசலாங்கண்ணி. தலைக்கெல்லாம் போடுவாங்க இல்லையா? ஆமாம் ஆமாம், கரிசலாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவாங்க. அந்த மஞ்சள் கசலாங்கண்ணி. இது வந்து ரம்பா லீஃபு. நீங்கள் கொடுத்தது தான். ஓ, அந்த பிரியாணிக்கெலாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து வெங்காயத்தாள். வெங்காயத்தாள். ஓகே. இது வந்து வேறு விதமான ஒரு சேமக்கிழங்கு. நிறைய சேமக்கிழங்குல டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருக்கீங்க நீங்கள். ஆமாம், பெரிய சேமக்கிழங்கு இது. இது வந்து ஒரு கீரை சொல்லுவாங்க. கிராமத்துலலாம் நிறைய இந்த கீரை சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்றாங்க. வயிற்று ரணத்தெல்லாம் ஆற்றோன்றாங்க. கத்திரிக்காய். கத்திரிக்காய். இது வந்து ஆப்பிள் செடி. ஓ, ஆப்பிள் செடியும் வச்சுருக்கீங்களா? இப்போ தான் வச்சுருக்கீங்களோ? வாங்கி வச்சுருக்கேன். பரவாயில்ல. இது அத்திப்பழம். அத்திப்பழம். ஆமாம், நிறைய அறுத்துட்டேன். ஓ, ஓகே ஓகே. அதுலேயே இருக்கு பாருங்க. ஆமாம் ஆமாம், கரெக்ட். அத்திப்பழம். அப்புறம் இந்த பக்கம் வாங்க. இது வந்து சப்போட்டா. சப்போட்டா. இந்த காய் இருக்குங்களா? சப்போட்டா காய். சப்போட்டா ஒட்டுச்செடி. இது ஒட்டுச்செடினால பாதி காய்க்கும், பாதி செடி காய்க்கும், பாதி வந்து கொஞ்சம் பெருசாகிட்டே போகும். இது வந்து அந்த இட்லி பூ சொல்லுவாங்க, ரெட் கலரு. அது இது செம்பருத்திலே வேறு விதமான ஒரு ஸ்பீக்கர் பூ மாதிரி பூக்கும் இந்த செம்பருத்தி. இது வந்து ரெட் செம்பருத்தி. நார்மலாக வந்து இந்த ஒட்டையில் ரெட்டு பூக்கும் இல்லைங்களா, அந்த செம்பருத்தி இது. இது வந்து சாண்டில் கலர் கஸ்தூரி. சாண்டில் கலர் கஸ்தூரி. இது இருக்கு பாருங்க, சாண்டில் கலர் கஸ்தூரி. இன்னொன்று வந்து ரோஸ் கலர் கஸ்தூரி. இது இருக்கு பாருங்க மேலே, ரோஸ் கலர் கஸ்தூரி. ஓ, கஸ்தூரி. இது வந்து இன்னொரு விதமான சாண்டில் கலர் செம்பருத்தி. இது கட் பண்ணி விட்ருக்கேன், கொஞ்சம் பூச்சி வந்துச்சுங்க. இது வந்து மஞ்சப்பூ, அரளிப்பூ சொல்லுவாங்க. இது சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் அங்கேயும் வச்சுருக்கீங்கல்ல சீத்தாப்பழம்? ஆமாம். இது வந்து இந்த புளியமரம் சொல்லுவாங்கல்ல, சின்னதுலேயே காய்க்கும் இந்த புளியமரம். புளிய மரமா? புதுசாக வச்சுருக்கீங்களா? புதுசாக வச்சுருக்கேன்.
இது வந்து கத்திரிக்காய் மேம். கத்திரிக்காய். இது கத்திரிக்காய். சூப்பராக இருக்கு. கத்திரிக்காய் உங்கள் வீட்டு சமையலுக்கு நீங்கள் உங்கள் தோட்டத்துலேருந்தே எடுத்துப்பீங்க. மேம் முக்கால்வாசி எங்களுதுலேருந்தே எடுத்துருவோம். இது முருங்கை செடி 2 அடி காய்க்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது டிராகன் ஃப்ரூட் மேம். எது இதுவா? ஆமாம், அந்த செடி தான் டிராகன் ஃப்ரூட். இதுதான் மேம். பார்க்க இந்த கேக்டஸ்ன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி இருக்கு. இல்லை மேம், டிராகன் ஃப்ரூட் அது. ஓ நான் நினைச்சேன் நம்ம டெசர்ட்லலாம் இருக்குமே அது நினைச்சேன். இது வந்து பெரிய நெல்லிக்காய் மேம். பெரிய நெல்லிக்காய். பெரிய நெல்லிக்காய். இது வந்து சின்ன நெல்லிக்காய் மேம். சின்ன நெல்லிக்காய். அரை நெல்லிக்காய் சொல்லுவாங்க. அரை நெல்லிக்காய் மேம். எல்லாம் இந்த பாட்டில் தான் வச்சுருக்கேன். இது மஞ்சள் கவாசி இந்த பாட்டில் தான் வச்சுருக்கேன். அது விதைக்கி விட்டுருக்கேன் மேம் கத்திரிக்காய். ஓஹோ. இதுவும் கத்திரி செடி. இது துளசி. இது வந்து சுண்டைக்காய். இப்போ தான் உடச்சி விட்ருக்கேன். மேலே இன்னொரு செடியில் நிறைய இருக்குது சுண்டைக்காய். இது வந்து முருங்கை செடி. இது வந்து சம்பங்கி. சம்பங்கி இது இந்த சாமிக்கு போனோம்னா நீட்டு சம்பங்கி, அந்த சம்பங்கி. இது வந்து வாடாமல்லி. இது வந்து கத்திரிக்காய் மேம். இதுவும் வாடாமல்லி. இதுவும் வந்து கீரை. இது கீரை. இது கீரை. அப்புறம் இது வந்து மாமரம். மாமரம் மேம். இது ஆரம்பாக்கம் பழம் எல்லாமே. மாமரம். எது எது நல்லா இருந்துச்சோ அதெல்லாம் நான் மரமாக்கிட்டேன். விதைய வச்சு நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அந்த டேஸ்ட் ஸ்வீட்டாக இருக்கும். ஆரம்பாக்கத்துலேருந்து தான் இருந்தது இந்த பழம். அதை வந்து நான் வச்சு இப்போ ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த வருஷம் பூ விட்டுது. போன வருஷம் விட்டு வந்து கொட்டிடுச்சு. 4 செடி வச்சுருக்கோம். 5 செடி. இதில் இங்கே தான் கீழே வச்சுருக்கீங்கல்ல மாமரம். இது எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. இதுலேயே இருக்கு மேம். 5 6 தொட்டி இருக்கு. ஓ எல்லாத்தையும் ஒன்றா. இது பப்பாளி மேம். குட்டையிலேயே காய்க்கிற பப்பாளி. இப்போ தான் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். அப்படியா? மீஷோவில் குட்டையிலேயே வந்து காய்க்கும் அது. அதனால் இதோ போட்டுருக்கேன் பாருங்க. அந்த மாதிரி வச்சுருக்கேன். இது 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 வந்து தூதுவளை மேம். சளிக்கு வந்து நல்லா சரியாகும். சளிக்கு சாப்பிட்டா நல்ல குழந்தைங்களுக்குலாம் சளி பிடிச்சாலும் பெரியவங்களுக்கு பிடிச்சாலும் சாப்பிடலாம். அந்த கொரோனா போது இதுதான் மேம் யூஸ் ஆச்சு. அப்படியா? ஆமாம், நிறைய பேருக்கு கொடுத்த நம்பருங்க. அதே மாதிரி இது வந்து முடக்கத்தான். முடக்கத்தான் இந்த கால் வலிக்கெல்லாம் சாப்பிட்றாங்க இல்லையா? முடக்கத்தான் கீரை. ஆமாம், முடக்கத்தான். கால்சியம் ஜாஸ்தி மேம். இது வந்து பலாமரம் மேம். சின்னதுலேயே காய்க்கிற பலாமரம். ஓகே. இது வச்சு எவ்வளோ நாள் ஆகுது இந்த பலாமரம்? 2 மாதம் தான் மேம். 2 மாதம் தான் ஆகுதா? அடுத்து பலா காய்க்கும் போது கூப்பிடுங்க, எடுக்கலாம். கண்டிப்பாக மேம். இது வந்து நீட்டு இது ஒரு மாதிரி வாழை இதுன்றாங்க மேம். வாழை கீரை. அப்படியா? கீரை வகையா? ஆமாம், சாப்பிட்றதானா? ஆமாம் மேம். இது வந்து பொன்னாங்கண்ணி மேம். பொன்னாங்கண்ணி. நீட்டு பொன்னாங்கண்ணி கீரை பார்த்துருக்கோம். இது மந்தக்காளி. மந்தக்காளி கீரை. ஓகே. இது வந்து புளிச்சக்கீரை. புளிச்சக்கீரை. வாடாமல்லி அங்கங்கே. ஆமாம், அங்கங்கே. இதுவும் டிராகன் ஃப்ரூட் மேம். ஓ, டிராகன் ஃப்ரூட் தான் எனக்கு நினைக்கவே இல்லை. நான் இது கேக்டஸ் நினைச்சேன். டிராகன் ஃப்ரூட் எப்படி இருக்கும்? இது கத்திரிக்காய் மேம். ஓகே. இது கொற்கலிக்காய் மேலே. இது என்னது? இது வந்து குரோட்டன்ஸ் மேம். குரோட்டன்ஸில் காய் விட்டுருக்கு. பூ நான் ஒரு வாட்டி உங்களுக்கு ஸ்டேட்டஸில் போட்டிருந்தேன் இல்லையா? அந்த இது. ஓகே. இப்போ காய். இது ஃபுல்லாக காய். குரோட்டன்ஸ். ஆமாம், இந்த விதை போட்டாலே வந்துடும். இது வந்து எதிரில் வேணுது கொற்கலிக்காய் செடி. கொற்கலிக்காய் செடி. ஆமாம், கட் பண்ணி விட்டுருவேன். அந்த சீசன் போது ஒரு 5 நாள் காய்க்கும். என் ஆசைக்கு 5 காய்க்கும். கத்திரிக்காய் பாருங்க, அப்படியே காய்த்து தொங்குகிறது. எங்கள் வீட்டுக்கு யூஸ் ஆகுது மேம். கண்டிப்பா ஒரு ஃபேமிலிக்கு 3 பேருக்கு வந்து வேற இருக்கு. கரெக்ட். மேலே இருக்கு பாருங்க. அவங்க ஃபேமிலிக்கு தேவையானது. வாரத்தில் 2 டைம். அப்புறம் பச்சை மிளகா திரும்ப இங்கே இருக்கு. ஆமாம் ஆமாம், அப்போ இருக்கேன். கீழே பச்சை மிளகா. இது டெல்லி பசலைன்னு சொல்லுவாங்க மேம். என்னது? டெல்லி பசலை கீரை. பசலை கீரை. டெல்லி பசலை கீரைன்னுவாங்க.
அது இது வெங்காயத்தாள். செஞ்சு சாப்பிட்றது தான். ஆமாம் மேம், இது வெங்காயத்தாள். வெங்காயத்தாள் நல்லா இது வந்து வல்லாரை மேம், இது ஒரு விதமான வல்லாரை. வல்லாரையிலே இது வேற வல்லாரை. இது இது மேம். ஓ ஓகே. வல்லாரையிலே இது வேற வல்லாரை. இது துளசி. துளசி. இது வந்து நொச்சிலி. நொச்சி இலைங்கிறாங்களே, நொச்சி வேது பிடிப்பாங்கல்ல மேம், ஆமாம் அதுதான் இது நொச்சி. இது மல்லி. இது வந்து பச்சை மிளகா மேம். பச்சை மிளகா அது இங்கே கூட இருந்தது நான் பார்த்தேன். இதுவும் பச்சை மிளகா. இதுவும் பச்சை மிளகா மேம். இது வந்து முள்ளாங்கி போட்டிருக்கேன் மேம். நீங்கள் இங்கே உள்ளே போட்டிருக்கீங்களா? அது உள்ளே வளரும்ல? முள்ளாங்கி தான் மேம். முள்ளாங்கி குட்டியாக இருக்கு. முள்ளாங்கி இனிமேட்டு தான் வரும். ஓகே. அதே மாதிரி அது கத்திரிக்காய். இந்த உருளைக்கிழங்குலாம் போடலையா நீங்கள்? எல்லாம் மண்ணுக்கு அடியில் போடுறத போடுவேன் மேம். ஃபஸ்ட்டு போட்டேன், இப்போ வந்து எடுத்துட்டேன். இது சாமந்தி மேம். இது ஒரு விதமான சாமந்தி. இது இந்த சாமந்தி செடி வச்சோம்னா எந்த நம்ம செடி இப்போ இவ்வளோ செடி வச்சுருக்கோம், அந்த பூச்சி தாக்குதல் வந்து ஃபஸ்ட்டு இதை தான் தாக்கும். ஓ, அதுக்கப்புறம் தான் மற்றது. அதனால மற்றதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணும் இது. அதனால இதை வந்து வச்சுருக்கோம் நீங்கள் சாமந்தி. அப்படியா? ஆமாம். இது வந்து அவரைக்காய். ஓ, அவரைக்காய். அவரைக்காய் செடி. இந்த கீழக்காய் இருக்குது பாருங்க. கீழக்காய் எத்தனை காய் இருக்கு பாருங்க. இருக்கு பாருங்க. அவரைக்காயமாக இருக்குது. இது வந்து கொய்யா செடி மேம். ரெட் கொய்யா. ஆமாம், ரெட் கொய்யா மேம். ரெண்டுமே அதே மாதிரி அந்த ஆள்வெளி கிழங்கு அது இருக்குது. அது மருதாணி மேம். மருதாணி. மருதாணி. இது வந்து கறிவேப்பிலை மேம். அங்கே ஒன்று காமிச்சிங்க. இன்னொரு கறிவேப்பிலை. அதில் வெங்காயத்தாள், முடக்கத்தான், கத்திரிக்காய், அதெல்லாம் போட்டு. அது இன்னொரு விதமான பசலைக்கீரை மேம். இந்த குட்டியாக இருக்குது. இது ஒரு பசலைக்கீரை. இது ஒரு பசலை. இது வந்து முடக்கத்தான். ஆமாங்க. தக்காளி, கத்திரிக்காய். ஆக்சுவலாக இந்த தக்காளியும் முடக்கத்தானும் எனக்கு ஒன்றா தெரியுது. உங்களுக்கு நிறைய நல்ல நாலேஜ் இருக்குல்ல. அது செடிங்களோட வந்து நிறைய இருக்கும். அதோட இலை வந்து வேற மாதிரி. சரி சரி. இது வந்து கீழநெல்லி மேம். கீழநெல்லி. ஆமாம், இந்த மஞ்சள் ஓ ஆமாம், இந்த மஞ்சள் கமலைக்கு லிவருக்கு ரொம்ப நல்லது. அது வந்து நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுவோம். இந்த கீரையா? ஆமாம். கூட்டு மாதிரி பண்ணுவீங்களா என்ன? இல்லை மேம், அரைச்சிட்டு சும்மா அப்படியே வெறுமனே சாப்பிடுவீங்க, மருந்து மாதிரி. ஓகே. இது சிவப்பு பொன்னாங்கண்ணி. இது வந்து பெரண்டை. பெரண்டை. பெரண்டை கீழெல்லாம் போதும் பாருங்க. ஓகே. ஆமாம், அது இந்த சைடெல்லாம் இங்கே வேறு வளர்ந்துருக்கு பெரண்டை. கீழே ஃபுல்லாக போயிருக்கு அப்படியே. ஓகே. பெரண்டை. இது வந்து முள்பெரி மேம். இது முள்பெரி பழம். இந்த இருக்கு பாருங்க பழம். ஓகே. முள்பெரி. இது மீஷோவில் ஆர்டர் பண்ணி தான் மேம். ஓகே. அது சாப்பிடுவீங்களா? ஆமாம் மேம், நல்லா இனிப்பாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு என்ன டெஸ்டிங் பண்ணுறேன். தாங்க மேம். ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இனிப்பாக இருக்கும். கத்திரிக்காய், வெண்டைக்காய், எலுமிச்சம்பழம். அது வெண்டைக்காய்ங்கிறது எலுமிச்சம்பழம். வெண்டைக்காய் இது முடிஞ்சிருச்சு, கடைசியாக இருக்கு இது. ஓகே ஓகே. இப்போ திரும்ப போட்டிருக்கேன், நாற்று வச்சுருக்கேன். இது வந்து பொடி பசலை மேம். பசலை. பொடி பசலை. இது வந்து புளிச்சக்கீரை. இதுவும் புளிச்சக்கீரை. கீரையிலே நிறைய வகைகள் வச்சுருக்கீங்க நீங்கள். இது வந்து குரோட்டன்ஸ் மேம். குரோட்டன்ஸ். இது வந்து திரும்ப வந்து இது தூதுவளை செடி. தூதுவளை. இது கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி. ஆமாம் ஆமாம், அது தெரியும். இது வந்து நீட்டு பொன்னாங்கண்ணி. பொன்னாங்கண்ணி. இது வந்து தக்காளி. எங்கே தக்காளி இருக்கா? தக்காளி மேலே இருக்குமா, மேல் செடியில் இருக்குது. அதில் காட்டுறேன். இதில் இல்லை, அந்த சைடு. இது வந்து தாமரை பூ வச்சுருக்கேங்க. தாமரை செடி இருக்கு. தாமரை செடியும் வச்சுருக்கேன். தாமரை இருக்குது, இந்த பூவும் இருக்குது. உள்ளே வந்து கப்பீஸ் இருக்குது மேம்.
ஓ, கப்பீஸ் நிறைய குட்டிங்க இருக்கு. அது வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆமாம், கப்பீஸ் நிறைய இருக்கு. இது என்ன பூ இது? இது என்ன? அது ஒரு விதமான அந்த தண்ணியில் தண்ணியில் வளர்ற பூ. தண்ணியில் வளர்ற. இது லெமன்லேயே ஸ்வீட் லெமன் சும்மாவே சாப்பிட்லாம். இது சும்மாவே சாப்பிட்லாமா இந்த லெமனு? நான் வாங்கி வச்சுருக்கேன், ஒன்றும் எனக்கு காய்க்கலை. அது இது வந்து அலிவேரா, அது ஒரு சுண்டைக்காய், இது ஒரு குரோட்டன்ஸ், தக்காளி கேட்டிங்களா? சின்னதாக காய் வருது, மேலே கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது வெண்டைக்காய் இதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஆமாம், இது காஞ்சி. இது வந்து மாதுளம்பழம் செடி, மாதுளம்பழம். இது வந்து பச்சை மிளகாய் காய், பச்சை மிளகாய். இது வந்து லெமன். லெமன். இது வந்து மனோரஞ்சிதம்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வாசனை, அதுதான். அந்த பூ பூக்குமா? ஆமாம், மனோரஞ்சிதம். பூத்து இருக்கா? இது வந்து புளியா மரம். பூத்துருக்குண்ணா. இது வந்து புளியா மரம், சின்னதுலேயே காய்க்கிறது. அதுலேயே கொய்யாக்காவும் இருக்குது, ரெண்டும் ஒன்றா இருக்குது. இது வந்து புளிச்சிக்கீரை, இது வேறு விதமான புளிச்சிக்கீரை. புளிச்சக்கீரை. ஆமாம், வேறு விதமான. இது வந்து மங்குசை ஏதோ இந்த செடி மேம், எனக்கு பேர் சரியான ஞாபகம் இல்லை. மங்குசை ஏதோ வாங்கி வச்சேன், அதுதான் இது. இது வந்து டிசம்பர் சொல்லுவாங்கல்ல மேம்? ஆமாம், டிசம்பர். நாம டிசம்பர். இது டிசம்பர் பூ, நாம டிசம்பர். இது அதே மாதிரி வந்து அது சிவப்பு பொன்னாங்கண்ணி, சிகப்பு பொன்னாங்கண்ணி. அது வந்து வீட்டுக்குள்ளேயே வளர்க்கலாம், அந்த ஒரு மாதிரி பூ வரும், அது நல்லாயிருக்கும், அது சூப்பராக. அது இதெல்லாம் நாற்று போட்டிருக்கேன் மேம். ஓ, அதுக்குன்னே இது வச்சுருக்கீங்களா? நாற்று போட்டிருக்கேன், கத்திரிக்காய் நாற்று. ஓ, அந்த நாற்று போடுறதுக்குன்னே வச்சுருக்கீங்களா? பச்சை மிளகா, இது வெள்ளரிக்காய், வெண்டைக்காய், வெள்ளரிக்காய். இது வந்து அவரைக்காய், காராமணி. இது அவரைக்காய், காராமணி, பாவக்காய். பாவக்காய் இது மேம் பாவக்காய். இது வந்து சொரக்காய். சுரக்காய். மாடிக்கு போனாங்கன்னா மாடியிலையும் செடி இருக்குது, மாடியிலையும் பார்க்கலாம். அது எப்படிங்களா? இது வந்து அந்த தண்ணியில் இருக்கிறது. நான் வந்து இதில் வளருமான்னு வச்சு பார்த்துருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன். மண்ணில் வச்சுருக்கீங்க. பச்சை கலரில் பூ மாதிரி இருக்குல்ல? ஆமாம். மரம், அரச மரம், வேப்ப மரம், அரச மரம். வேப்ப மரம், அரச மரம். ஆமாம். 6 வருஷமா இருக்கா? 6 வருஷம் மேலே தான் ஆகுது. 6 வருஷம் மேலே ஆகுது. கொரோனா போது இதில் தான் நிறைய வேப்பில் அறுத்தேன், கசாயம் போடுறதுக்கோ சரி, வீட்டில் வைக்கிறதுக்கோ சரி. கொரோனா போது எனக்கு இதுதான் யூஸ் ஆச்சு. இது வந்து இந்த மணி பிளான்ட்டு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மணி பிளான்ட். இது மாடிக்கு போய் மாடியிலே இருக்குச்சு. நித்தியமல்லி. நித்தியமல்லி சூப்பராக பூத்துருக்கு, அழகா. இது வந்து காக்கா போட்டு வந்த இது பார்க்லலாம் இருக்கும் அந்த செடி. காக்கா வந்து போட்டு விதை போட்டது இது. அதே மாதிரி வேப்பில காக்கா குரோட்டன்ஸ் பார்க்லலாம் இருக்கும். இது மரம் தான், இது பார்க்கில் இருக்குது. இது என்னது? அது சோளம். சோளம் காய்ச்சி இது நடுவில் லெமன் இருக்குது. ஓகே. பிரண்டை இருந்தது, பிரண்டை கட் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. இது வந்து பொன்னாங்கண்ணி, நீட்டு பொன்னாங்கண்ணி. இது வந்து கொடி சம்பங்கி. இது ஒன்றும் பூக்கலை, இது அடுத்த மாதம் தான் பூக்கும். கொடி சம்பங்கி. இது கொடி சம்பங்கி. ஆமாம், சின்ன சின்னதாக இருக்கும், மஞ்சள் கலரில். அது கத்திரிக்காய், தக்காளி. இது வந்து மாதுளம்பழம். இது வந்து ஒரு 10 வருஷமாக இருக்குது என்கிட்ட மாதுளம்பழம். நிறைய காய்ச்சிருக்கா? நிறைய காய்ச்சிருக்கு. இது வந்து பச்சை மிளகா. பச்சை மிளகா நீங்கள் வாங்கவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பச்சை மிளகா பெரும்பாலும் வாங்க மாட்டேங்க. இது வந்து கீரை.
நொச்சக்கொட்டை கீரை மேம். நச்சுக்கொட்டை அது நீங்கள் கொடுத்தது தான் இந்த கிளை. நச்சுக்கொட்டை கீரை நச்சுக்கொட்டை கீரை நீங்கள் கொடுத்த கிளை. நல்லது. இது வந்து முருங்கை செடி. இது வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். சுகர் இலைன்னு சொல்கிறாங்க. சுகர் வரவங்க சாப்பிட்லாமா இதை? அது இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காமா. இலையை சாப்பிட்லாமா காலையில் ஒரு வயிற்றுல, பேர்லாம் வாரத்தில் 2 நாள் சாப்பிட்லாமா. பேர் என்னன்னு தெரியல மேம், ஆனால் சுகர் இலைன்றாங்க அது. இது வந்து சின்னதுலேயே காய்க்கிற மாமரம். சின்னதுலேயே காய்க்கும். இது வந்து சின்னதுலேயே கொய்யா காய்க்கும். இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு. எல்லாமே சக்கரவள்ளி கிழங்கு. நம்ம பொங்கலுக்கு வாங்குறோம் இல்லையா சக்கரவள்ளி கிழங்கு, அந்த கிழங்கு வச்சுக்கலாம். இது கீரையும் சாப்பிட்லாம். சக்கரவள்ளி கிழங்கோட கீரையும் சாப்பிட்லாமா. ஒருத்தவங்க கேரளாவில் இருக்கவங்க, அவங்க பக்கத்தில் ஃப்ளாட்டில் இருக்காங்க, அவங்க வந்து சொன்னாங்க கேரளாலலாம் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. இது அவரைக்காய் மேம். அவரைக்காய். இது ஒரு விதமான அவரைக்காய். கோழி அவரையிலே நீட்டாக இருக்கும். அது எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க. என் கை சைஸ் இருக்கா? ஆமாம், கை சைஸ் ஒரு அவரைக்காய். மேலெல்லாம் இருக்குது. கொஞ்சம் விதைக்கி விட்டுருக்கேன். இங்கெல்லாம் காய் இருக்குது. இங்கெல்லாம் காய் இருக்குது. உள்ளெல்லாம் காய் இருக்குது. பூவும் இருக்குது. உள்ளெல்லாம் காய் இருக்குது. இது வந்து இப்போ தான் விதை போட போகிறேன். விதை போட போகிறேன். ஆமாம், போட போகிறேன். இது வந்து நூக்கலும் பீட்ரூட்டும் போடலான்னு இருக்கேன். அது போடுறதுக்காக தான் இதை வச்சுருக்கேன். இது வந்து நூக்கல் சொல்லுவேன் இல்லையா மேம், கூட்டுக்கெல்லாம் அந்த செடி வச்சுருக்கேன். இப்போ தான் விதை வாங்கி நானே நட்டு வச்சுருக்கேன். இது வந்து இந்த குடம்புளின்னு சொல்லுவாங்கள்ல கேரளாவில், அந்த செடி வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் காய்க்கலை, இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன். இது ஒரு அவரைக்காய், ஒரு விதமான அவரைக்காய். இது தண்டுக்கீரை. அதில் பூ பூத்துருக்கு. அவரைக்காய் இருக்குது. ஒரு அவரைக்காய் இங்கே ஒயிட் கலரில் இல்லை, ஒரு அவரைக்காய் இங்கே காய்ச்சிட்டு இருக்குது. இதோ இருக்குது பாருங்க. டெய்லி வந்து செடியோட ஸ்பெண்ட் பண்ண டைம் நல்லா இருக்கும். இது வந்து தண்டுக்கீரை. இந்த கூழ் ஊற்றும் போது பண்ணுவாங்க. ஆமாம். இது வந்து சாமந்தி. இது ஒரு விதமான சாமந்தி. இது வந்து கத்திரிக்காய். இது ஒரு கத்திரிக்காய். இது முருங்கை செடி. இது 2 அடி காய்க்குன்னு சொன்னாங்க, அது வாங்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து இது லெமன்னு, சின்னதுலேயே நிறைய. அது வந்து இந்த தூதுவளை சொன்னீங்களே, அந்தோட விதைக்காவா? இது சுண்டைக்காய். சுண்டைக்காய் நல்லா சுண்டைக்காய் சூப்பராக அங்கெல்லாம் இருக்குது. சுண்டைக்காய் மேலெல்லாம் இருக்குது. இது வந்து திராட்சை. இது திராட்சை கொடி. அது வரைக்கும் போது பாருங்க, திராட்சை கொடி. இது வரைக்கும் காய்ச்சிருக்கா? இல்லை, காய்க்கல இன்னும். பன்னீர் திராட்சை. இது வந்து வாட்டர் ஆப்பிள். இன்னும் காய்க்கலை, வச்சுருக்கேன். இன்னும் ஃபஸ்ட் டைம் இனிமேட்டு தான் காய்க்கணும். வாட்டர் ஆப்பிள். அதுவும் தூதுவளை. அது தூதுவளையோட பழங்கள். அது ஒன்றும் சாப்பிடலாம். அது போட்டால் இல்லை, அது போட்ட உடனே செடி வந்துடும் ஒரு வாரத்துலலாம். அப்படியா? இது வந்து சின்னதுலேயே காய்க்கிற நாகப்பழம். சின்னதுலேயே காய்க்கிறது. இது வாழை மரம். இது செவ்வாழை. இது செவ்வாழை மரம். இது செவ்வாழை. இது வந்து கற்பூரவள்ளி. இது வந்து ரஸ்தாளி. இது ரொம்ப பழைய மரம். மெலிசாக இருக்கிறது வந்து ரொம்ப பழைய மரம். இதெல்லாம் கொஞ்சம் புது மரம். இது தக்காளி. இதுவும் அந்த அத்திப்பழம் ஒட்டு போட்டு திரும்ப நான் வச்சுருக்கேன். அத்திப்பழம். இதுவும் கத்திரிக்காய். அது ஒரு கத்திரிக்காய். இது குடமிளகா. தக்காளி. இது தக்காளி காய். ஆமாம், தக்காளி. இது வந்து கோவக்காய். இன்னும் காய்க்கல, நிறைய பூ விடுது, ஆனால் கொட்டிடுது. கோவக்காய். இது வந்து சொரக்காய். மேலே இறங்கும் போது சொரக்காய். இது அவ்வளோதான் மேம். என் வீடு மாறிக்கிட்டு தோட்டம் இதுதான். அவ்வளோதானா? இவ்வளோ காய்கறிகள்
பழங்கள் எல்லாம் வச்சுருக்கீங்க. செடி வளங்க, மாடியில் இருந்தாலும் சரி, வாடகை இருந்தாலும் சரி, ஒரு சின்ன தொட்டியில் கூட வளர்க்கலாம். கீரைங்க வளர்த்தாலே போதும். கீரைங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து எவ்வளோ நல்லது. நம்ம வீட்டில் பண்ணுறது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே ஒன்று வாட்டி வந்து வச்சுருவீங்க. அந்த மாதிரி எல்லோரும் பண்ணுங்கள். எல்லோரும் பண்ணால் தான் வந்து நம்ம வந்து மாற்ற முடியும். எல்லாம் மருந்து தான் ஃபுல்லாக. ஒரு வெள்ளரிக்காய் வாங்கி வச்சு 1 வாரம் ஆகுது, ஆனால் கெடவே இல்லை. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ வந்து மருந்து போடுறாங்கன்றது. நீங்கள் எல்லோரும் வளர்ந்து இது பண்ணுங்கள். வளர்த்தாதான் நல்லது. பச்சை பசேல்னு ஒரு உலகத்தை உருவாக்குவோம். சுண்டைக்காய்லாம் இயற்கையாக வந்து வளைஞ்சி நாங்கள் சாப்பிட்றோம். எந்த மருந்தும் கிடையாது இதில். அது சாப்பிடும்போது ஒரு தனி ருசி. ஆமாம். அதே மாதிரி பஞ்சகாவியம், அதே மாதிரி மீன் அமிலம், அப்புறம் வந்து இந்த குப்பையை போட்டு இது பண்ணுறது எல்லாமே நானே தான் பண்ணுறேன். எதுவும் கடையில் வாங்குறது கிடையாது. நம்ம வீட்டு யூஸ் நம்மளே பண்ணலாம். இதில் செலவே கிடையாது. ஒரு கொக்கோ பிட் மட்டும் வெயிட் ஜாஸ்தி ஆகிறதுக்கு கொக்கோ பிட் மட்டும் வாங்குறேன். வேறு எதுவுமே நான் வாங்குறது கிடையாது. இதுதான் யூஸு. எல்லோரும் செடி வளங்க, சந்தோஷமாக இருங்க.